துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு 90% மேலே நல்ல பலன்கள் இருக்குது. ஒரு 10% தான் நெகட்டிவான பலன்கள் இருக்குது. ஸோ ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் மே மாதம் வரை குரு பகவான் இருக்கிறார். மே மாதத்துக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ மே மாதம் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பலன்கள் நல்லா இருக்குது. ஸோ இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு என்ற ஒரு பழமொழி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யாருக்கு ஆப்ட் ஆகுதுன்னா இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு ஆப்ட் ஆகுது முதல் 4 மாதம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ரயில்வே போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் வெற்றியடையக்கூடிய ராசி இந்த வருஷம் துலா ராசி. அருமையான ஒரு வாய்ப்பு. போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க. வீட்டு பக்கத்தில் ஏதாவது சைக்கிள் ரேஸில் போட்டி போட்டால் கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளியூர் வேலைவாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத 90 கிட்ஸையா சில 80 கிட்ஸே கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த வருஷம் சிறப்பான முறையில் கல்யாணம் ஆகும். காதல் ஏற்றுக்கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் கலப்பினமாக வேறு ஏதாவது ஒரு வீட்டை இவ்வளோ நேரம் ஒத்துக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணால் கூட இந்த டைமில் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ அனைத்து வகையான கடன்களும் அடையும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டு. சார் 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு சார், குழந்தை இல்லைன்றவங்களாங்களோட இந்த வருஷம் முயற்சி பண்ணினா கல்யாணம் ஆகிடும். சில மருந்து மாத்திரைகள் மூலமாக ஐவிஎஃப் முறையில் கூட குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை கையில் இருக்கும். ஸோ கோர்ட்டு ப்ராப்ளம் இந்த வருஷம் எதாக இருந்ததுன்னா சால்வ் ஆகிடும். வேலை இல்லாத துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ ஒரு ஏன்ற கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, மாதம் 50,000 சம்பாதிக்கிறீங்க. அதோட காம்படிட்டர் கம்பெனி பின்ற கம்பெனிலேருந்தே உங்களை அழைப்பாங்க. நீங்கள் ஒரு 10% 20% இன்க்ரிமெண்ட்டில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தொழில் அபிவிருத்தி ஆகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் துலா ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு பிரான்ச்சே நீங்கள் போடலாம். அருமையான அமைப்பு இருக்குது. மே மாதத்துக்குள்ளே குரு 10க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் ஓகே தான். பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்டா ஆரம்பிச்சுன்ற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். ஸோ அதனால் மே மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கிராம்ப் பெயின் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்துவத்தோட வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சுளுக்கு சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர் பாருங்கள். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைகள் துலா ராசியில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக சின்ன சின்ன காய்ச்சல் சளிலாம் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளாக கொடுங்க.